Hi students. So இன்னைக்கு வந்து நம்ம 12th ல வந்து first lessonல வரக்கூடிய ஒரு important 1 mark. So இதுல வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. எப்படி இந்த ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கிறது அப்படினு. Okay. So அதை எப்படி பாப்போம். See, the question is what is the ratio of the charges Q1 by Q2 for the following electric field line pattern. See, this is the electric field line pattern. So electric field வந்து எதில இருந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படினா சார்ஜ்ல இருந்து இல்லையா around the electric charge which one is there electric field I mean the electric field lines எல்லாமே ஒண்ணுதான் see we know the formula first okay we know Gauss law right Gauss law என்ன formula நீங்க படிச்சிருக்கீங்க total flux or electric flux அப்படினு படிச்சிருப்பீங்க இல்லையா is equal to q by epsilon naught அப்படினு படிச்சிருப்பீங்க q by epsilon naught so இத ஸ்ப்ளிட் பண்ணா என்ன வரும் 1 by epsilon naught into q phi is equal to அப்படினு படிச்சிருப்பீங்க அப்ப 1 by epsilon naught is nothing but what constant இல்லையா அப்ப ஒரு equal sign ஒரு constant இருந்தால் என்ன போடலாம் படிச்சிருக்கீங்க proportionality sign so from this we can write flux electric flux is directly proportional to charge அப்படினு படிச்சிருக்கீங்க okay so இது வந்து by Gauss law. Okay. The next we know that number of electric lines of force. ஒரு சார்ஜ் சுத்தி இருக்கக்கூடிய number of electric lines of force கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அது படிச்சிருப்பீங்க என்ன ஃபார்முலா number of electric lines of force n is equal to the same q by epsilon naught அப்படினு படிச்சிருக்கீங்க சோ இது ரெண்டுமே சேமா இருக்கு பாருங்க இல்லையா சோ அப்ப இது வந்து எதுல இருக்கும் அப்படினா properties of electric field linesல இருக்கும் so see Gauss law ஓட அந்த ஈக்குவேஷனும் அந்த properties of electric field lines of force ஓட இதுவுமே ஒரே மாதிரி இருக்கு சோ அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா நம்ம எப்படி எழுதலாம் flux phi e is directly proportional to n எழுதலாம் ஓகே சரி இப்போ நமக்கு இது தேவையில்லை நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் போதும் என்ன ஃபார்முலா phi e electric flux is directly proportional to q okay flux என்ன electric flux definition என்ன படிச்சிருக்கீங்க number of electric lines of force crossing through the given area number of electric lines of force is called electric flux அப்ப number of electric lines of force நாலும் electric flux நாலும் ஒண்ணுதான் electric flux நாலும் என்னதான் number of electric lines of force சரி இப்போ வருவோம் என்ன கேக்குறோம் what is the ratio of the charges q1 by q2 for the following electric field line pattern electric field line pattern கூட சார்ஜுக்குள்ள அந்த லிங்கை வந்து நான் லிங்க் பண்ணி அத ரேஷியோ கண்டுபிடிக்க போறேன் சோ அப்ப இதுல இருந்து சொல்லிருக்கேன் சார்ஜும் ஃப்ளக்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஓகேவா சி அப்ப இது எப்படி எழுதலாம் திருப்பி இந்த ரேஷியோல வந்து அப்படினா திருப்பி எழுதலாம் q is directly proportional to electric flux otherwise ratio ன்னு வரும்போது the ratio எப்படி எழுதணும் q1 by q2 எழுதுனேன்னா இங்க என்ன வரும் q is directly proportional to phi okay இங்க 1 போட்டா இங்க 1 போட்டுக்கலாம் இது q2 போட்டா என்ன வரும் phi e2 அப்படினு போடலாம் ஓகேவா ரெண்டையும் எழுதுவோமே ரேஷியோ q1 by q2 இந்த directly proportional அப்ப q1 is directly proportional to phi e1 q2 is directly proportional to phi e2 ரெண்டு ஓகே தானே ரேஷியோ டிவைட் பண்ணும்போது இந்த proportionality ஈக்குவலா மாத்தும்போது we need to put one constant that constant we know that the 1 by epsilon naught so அதுக்கு நமக்கு தேவையில்லை ஏன்னா கான்ஸ்டன்ட் வந்து கேன்சல் ஆயிரும் kk cancel from this we can write q1 by q2 is equal to phi e1 by phi e2 phi e1 அப்படின்னா என்ன flux I mean electric flux around the first charge the first charge but here the comparison is only I mean the relation எதுக்கு மட்டும்னா q1 க்கும் q2 க்கும் சோ அப்ப இதுக்கு வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஒண்ணு இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆனதா இருக்கணும் இல்ல இதுக்கு q2 ல இருந்து வந்ததா இருக்கணும் இந்த மூணு லைன் பாருங்க வேற எங்க இருந்தோ வருது அப்ப இன்னொரு சார்ஜ்ல இருந்து வருது இன்னொரு சார்ஜ் நம்ம இங்க லிங்க் பண்ணல சோ அதனால இத நம்ம என்ன பண்ண கூடாது கன்சிடர் பண்ண கூடாது see the direction சரி அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க இருந்து இங்க வருதுன்னா கண்டிப்பா இது மைனஸா இருக்கணும் இது என்னவா இருக்கணும் பிளஸ் பிளஸ்னா தான் அவுட்வர்ட்ஸ் மைனஸ்னா இன்வர்ட்ஸ் ஓகே எனிவே அப்ப q1 சுத்தி இருக்கிற எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணுவோம்
1 2 3 4 5 6 7 8 9 10 11 உடனே சொல்லி இது இருக்குன்னு இது கிடையாது இந்த மூணு இன்னொரு சார்ஜ்ல இருந்து வரக்கூடியது இங்க கம்பேரிசன் ஐ மீன் ரிலேஷன் பிட்வீன் Q1 and Q2 சோ அப்ப இல்ல டோட்டலா 11 இருக்கு உடனே இங்க என்ன எழுதுவோம் is equal to 11 அப்படினு எழுதலாம் உடனே கேப்பீங்க எப்படி சார் 5 11 போடுறீங்கன்னு ஏன்னா ஃப்ளக்ஸ்னாலும் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னாலும் சேம் என்ன டெஃபினிஷன் இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் crossing through the given area is called electric flux ஓகேவா 11 அடுத்து electric flux around the second charge இந்த second charge சுத்தி இருக்குது அது இங்க இருந்து வரதா இருக்கலாம் இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆனதா இருக்கலாம் அப்படி பார்த்தா இத சுத்தி இருக்குது எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 so 25 so in magnitude எழுதும்போது the ratio Q1 by Q2 is equal to 11 by 25 so this is the answer okay so அப்ப இந்த number of lines இந்த lines வச்சு நீ என்ன பண்ணலாம் ஈஸியா அத ஜட்ஜ் பண்ணிடலாம் okay thank you 8th question in first lesson I mean from 12th standard rank the electrostatic potential energies electrostatic potential energies electrostatic potential energies letter U okay ஜெனரலா வந்து எனர்ஜிக்கு E என்கிற லெட்டர் யூஸ் பண்ணுவோம் இந்த லெசன்ல வந்து E என்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணனால எனர்ஜிக்கு வந்து நம்ம U என்கிற லெட்டர் யூஸ் பண்றோம் ஓகே see electrostatic potential energy is plural rankனா வரிசைப்படுத்துறது இல்லையா the electrostatic potential energies for the given system of charges in increasing order இந்த பாருங்க நாலு சிஸ்டம் கொடுத்திருக்காங்க இந்த நாலு சிஸ்டமோட என்ன கண்டுபிடிக்கணும் electrostatic potential energies கண்டுபிடிச்சு அத ரேங்க் பண்ணனும் வரிசைப்படுத்தணும் எந்த ஆர்டர்ல increasing order னா என்னது from minimum to maximum increasing order means minimum to maximum சரியா சோ அதுக்கு முன்னாடி ஃபார்முலா தெரியும் we know the formula what is the formula படிச்சிருக்கோம் electrostatic potential energy right of 2 point charges ஏனா ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் நம்ம ஒன்னு யூஸ் பண்ணிருக்கோம் சோ ஃபார்முலா என்ன U is equal to 1 by 4 pi epsilon naught say formula 1 by 4 pi epsilon naught into Q1 Q2 small Q1 Q2 is பண்ணலாம் இல்ல capital Q1 that's your wish Q1 Q2 by R distance here will 2 point charges no இது first second charge second charge so here R12 is the distance between the 2 point charges from 1 to 2 சரி இப்ப first case பாப்போம் இந்த இருக்கு Aங்கற கேஸ் A என்ன பாப்போம் இது ஃபார்முலா electrostatic potential energy U is equal to 1 by 4 pi epsilon naught into Q1 Q2 see இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இதோட வேல்யூ plus Q இதோட வேல்யூ minus Q அப்ப plus Q null Q தான் into minus Q by R12 distance from first charge to second charge என்ன லெட்டர் R தான் so அப்ப is equal to the minus இருக்கு இப்போ 1 by otherwise minus ஐ போட்டுப்போம் minus Q into Q square அப்ப minus Q square by 4 pi epsilon naught R இதுதான் equation number 1 see second case இது first case and the second one see the formula U is equal to அதே formula தான் 1 by 4 pi epsilon naught into Q1 Q2 second caseல பாருங்க Q1 ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜஸ் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அதோட வேல்யூ minus Q செகண்ட் சார்ஜோட வேல்யூ minus Q அப்ப Q1 Q2 பிளேஸ்ல என்ன போடணும் minus Q into minus Q by distance ரெண்டு இடையில distance say is equal to minus to minus plus அப்ப plus Q into Q square by 4 pi epsilon naught R so this is equation number 2 okay and see the third one I mean see the same formula electrostatic potential energy 1 by 4 pi epsilon naught into two charges Q1 Q2 Q1 place la minus Q இருக்கு Q2 place la minus 2Q substitute பண்ணு minus Q into minus 2Q by the same distance R is equal to minus to minus plus
then 2 into q into q, q square. So 2q square by 4 pi epsilon naught r. Equation number 3. Okay, and C D. Okay, the same question. Electrostatic potential as U is equal to 1 by 4 pi epsilon naught into, see the charges, one is plus q and another one is minus 2q. Appo q1 place, q2 place la q1 place la q, q2 place la minus 2q. So q into minus 2q by distance from first charge to second charge. See here the distance is what? 2r. அப்ப இங்க என்ன வரும்? 2r போடணும். அப்ப is equal to minus, இங்க இருக்கு, okay, minus 2 q into q, q square by 4 pi epsilon naught into 2r. Okay வா? இப்ப இந்த 2 cancel ஆச்சுன்னா minus q square by 4 pi epsilon naught r. So this is equation number 4. So compare these 4 equations. Which one is small? இதுல பாரு, இதுவும் பிளஸ்ல இருக்கு, இதுவும் பிளஸ்ல இருக்கு, கண்டிப்பா greater. இது மைனஸ், இது மைனஸ், லெஸ். அந்த ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இந்த நாலுலயுமே இதுவும் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா ஸ்மால். அப்ப எப்படி எழுதலாம்? a யும் d யும். அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது ஃபோர்த். அப்ப எப்படி எழுதலாம்? 1 equal to 4. First equation is equal to fourth equation. ஆனா இது ரெண்டும் எதை விட சின்னது? இந்த ரெண்டையும் விட சின்னது. ஆனா இன்கிரீசிங் ஆர்டர்ல எழுதும்போது மினிமம் டு மேக்ஸிமம். அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு மினிமம், இதுக்கு அடுத்து கொஞ்சம் மேக்ஸிமம் இது வரும், இந்த ரெண்டுல கொஞ்சம் மேக்ஸிமம்னா இது வரும் இல்லையா? அப்ப 4 செகண்ட் ஈக்குவேஷனோட லெஸ், இந்த செகண்ட் தேர்ட் ஈக்குவேஷனோட கம்மி. ஏன்னா இது q ஸ்கொயர், இங்க என்னது? 2q square. அப்ப less than 3. So which one is the right one? Option A is the right one. See, fifth question, first lesson book bag la varakuriya fifth 1 mark. 4 Gaussian surfaces, 4 இருக்கு, 1 2 3 4. 4 Gaussian surfaces are given below, கொடுத்திருக்கான், with charges inside each Gaussian surface. ஒவ்வொரு Gaussian surface குள்ள என்ன இருக்கு? Charges வேற இருக்கு. Rank the electric flux. அதாவது electric flux என்ன பண்ண சொல்றான்? வரிசைப்படுத்த சொல்றான். rankனா வரிசைப்படுத்துறது. electric flux phi is equal to through each Gaussian surface in increasing order. increasing orderல minimum to maximum value. அந்த electric flux ஓட வேல்யூ மினிமத்துல இருந்து மேக்ஸிமம், எந்த Gaussian surfaceக்கு மினிமம் எதுக்கு மேக்ஸிமம் அப்படிங்கறத minimum to maximum orderல வந்து அரேஞ்ச் பண்ண சொல்றான். ஓகே, சோ எப்படின்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிப்போம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? பை யூசிங் காஸ் லா, q by epsilon naught. Q means charge, here total charge q, q enclosed. அது போட்டுக்கலாம். ஓகே, see, first Gaussian surface A எடுத்துப்போம். first condition, Gaussian surface A எடுத்துப்போம். Gaussian surface A ல வந்து நல்லா பாத்துக்கணும். இதுல is equal, we can write what? 1 by epsilon naught into q enclosed. Okay, so phi is one equal sign, one constant is there, we can put what? Proportionality sign, then q enclosed. அதாவது charge increase ஆக flux என்ன ஆகும்? increase ஆகும். charge decreases means flux decreases. அப்ப நம்ம charge calculate பண்ணாலே தெரிஞ்சிரும். charge கூடுதுன்னா flux increase ஆகுது, charge decreases means flux decreases. சரி, first charges பார்ப்போம். Gaussian surface A. இந்த A என்கிற Gaussian surface குள்ளதான் மீதி 3 Gaussian surface வருது. அப்ப A என்கிற Gaussian surface குள்ள இருக்கிற charges எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். என்னெல்லாம் இருக்கு? ஒரு plus q, ஒரு minus q, ஒரு plus 2q. அப்ப total charge q enclosed. q enclosed means அந்த surface குள்ள இருக்கக்கூடிய மொத்த charge is equal, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, plus 2q minus q plus q minus q plus q plus 2q. minus q plus q cancel is equal to 2q. This is the first one. Then see second Gaussian surface B எடுத்துக்கலாம் இல்லையா? surface B ல total charge is equal to, B என்கிற surface இதா இருக்கு, B என்கிறது இப்படி ஆரம்பிச்சு இப்படி வருது. இந்த B என்கிற surface குள்ள என்ன இருக்கு? ரெண்டு இருக்கு, 1 2, 1
plus 2q இன்னொன்னு plus minus q. Plus into minus minus தான் add பண்ணும்போது minus minus தான் is equal to plus q. Okay, see. ரெண்டு add பண்ணா plus q. Third Gaussian surface C எடுத்துப்போம். Okay, C எங்க இருக்கு? இதா இருக்கு. C Gaussian surface. இந்த C என்கிற Gaussian surface குள்ள ரெண்டு சார்ஜ் இருக்கு. எது இருக்கு? minus q plus q. அப்ப total charge q enclosed is equal to இதெல்லாம் இருக்கு C ல minus q plus q. அப்ப ஒரு plus q ஒரு minus q ரெண்டு ஆட் பண்ணா 0. ஓகேவா? and fourth one வருவோம். Fourth Gaussian surface D எடுத்துப்போம். Fourth Gaussian surface D எது? இதா இருக்கு. இதுதான் Gaussian surface D. இந்த Gaussian surface குள்ள ஒரே ஒரு சார்ஜ் தான் இருக்கு. என்னது? minus q. So total charge q enclosed is equal to minus q. நல்லா பாத்துக்கங்க. Charge increases means flux increases. அப்ப இதுல எதுக்கு சார்ஜ் அதிகம்? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு தான் அதிகம். இது ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் எது அதிகம் இதுல? இது செகண்ட். தேர்ட் இது 0 பிளஸ் 0. இது மைனஸ். 0 விட கம்மி தான் மைனஸ் வேல்யூஸ், நெகட்டிவ் வேல்யூஸ். அப்ப இது தேர்ட், இது வந்து என்னது? ஃபோர்த். அப்ப இருக்குறது மினிமம் D, அடுத்து மேக்ஸிமம் C, அடுத்து B, அடுத்து E தான் இருக்கிறது மேக்ஸிமம். அப்ப எது வரும் அப்படினா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லையா? D is small, then C, correct? No, then C is less than B and B is less than A. So this is the correct answer. Okay, see, this first lesson la irukkudiya 14th book back 1 mark. 3 capacitors are connected in triangle. See, this is a triangle now. எத்தனை capacitor? 1 2 3. என்ன நேம் கொடுக்கலாம்? C1, C2, this is C3. எப்படி வேணா நேம் கொடுக்கலாம். எந்த ஃபார்முலா இருக்கு? ட்ரையாங்கிள் ஃபார்முலா இருக்கு. the equivalent capacitance என்ன? total capacitance C equal to question mark. எங்க? between A and C is A and C. so இதுல பாருங்க மூணுமே capacitance. இந்த லைன் எல்லாமே wire. நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த wire எல்லாம் நம்ம விருப்பப்பட்டு எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? bend பண்ணிக்கலாம் இல்லையா? சோ அப்படியே நிமித்துக்கிறேன். இந்த wire அப்படியே நிமித்திட்டேன்னா இப்படி நிமித்திக்கலாம். ஓகேவா? ரெண்டு கெபாசிட்டர், ஒன்னு இது, இன்னொன்னு இங்க இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு கடையோட பாயிண்ட் என்னது? இந்த பாயிண்ட் தான் B. அப்ப இப்படி இருந்தது இப்படி நிமிக்கும்போது இந்த மாதிரி வரும். ஓகே, so this is C1 equal to 2 microfarad. This is C2 is equal to 2 microfarad. Okay, and this is the third one. இது இப்படி நிமிக்குறோம். நிமிக்கும்போது இது இப்படி இருக்கும். இது என்னது? ஓகேவா? see, அது பாயிண்ட் B, இந்த பாயிண்ட் வந்து என்னது? A, இந்த பாயிண்ட் வந்து C. இந்த ரெண்டு கடையோட கெபாசிட்டன்ஸ் என்னது? C3 is equal to 1 mu f. அவன் என்ன கேக்குறான்? total capacitance or effective capacitance between the points A and C. A க்கும் C க்கும் இடையில கேக்குறான். அப்ப A ல இருந்து ஒரு வயர் நம்ம எடுப்போம், C ல இருந்து எடுப்போம். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? கலெக்ட் பண்ணி எடுக்க போறோம். சரியா? அப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னொரு லைன் வரும் கண்டிப்பா. சோ அப்ப பாருங்க எத்தனை மீட்டிங் பாயிண்ட்? 1 2 3 1 2 3. சோ அப்ப இது ரெண்டுமே parallel. பட் see, இந்த ரெண்டுமே சீரிஸ். இந்த கெபாசிட்டன்ஸ், அப்ப இந்த கெபாசிட்டன்ஸ்ல நீங்க போகும்போது parallel, மூணு ஜங்ஷன். அதே மாதிரி இந்த கெபாசிட்டன்ஸ் இங்க போனாலும் 1 2 3 மீட்டிங் பாயிண்ட்ஸ் வருது. அப்போ இதுக்கு இது parallel. ஆனா இது ரெண்டு எப்படி இருக்கு? சீரிஸ். அப்ப ஃபர்ஸ்ட் ஈஸியா இருந்தா முடிக்கலாம். எல்லாம் சேர்த்து ஃபைனலா ஒரு கெபாசிட்டன்ஸா மாத்தணும். ஃபர்ஸ்ட் these two are connected in series. அப்ப எழுதுறோம் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் capacitors எதெல்லாம்? C1 and C2 are in series. Then the effective or total capacitance is என்னது? இது சீரிஸ்ல இருக்க என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்க? 1/Cs equal to 1/C1 plus 1/C2 ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. capacitors are connected in series. okay, so is equal to 1/C1 வேல்யூ என்னது? 2 microfarad. மைக்ரோ என்கிறது 10⁻⁻6 plus
1 by C2. C2 என்னது 2 microfarad into 10 power minus 6. இது 1 by CS. 1 by CS equal to இது ரெண்டுலயும் காமன் எது இருக்கு 2 into அப்ப வெளிய எடுத்துருவோம் மேல 1 2 into 10 power minus 6 காமன் எடுத்தா மேல என்ன இருக்கும் 1 plus 1 ஓகேவா கீழ எது இருக்காது அப்ப 2 அப்ப is equal 1 plus 1 என்ன 2 by 2 into 10 power minus 6 2 cancel 1 இது 1 by CS இங்க இதோட ரெசிப்ரோக்கல் என்னது 1 by CS க்கு CS by 1 CS by 1 னா CS தான் is equal to இதுக்கு மேல வரும் இங்க வேல்யூ 1 தானே இது மேல வரும்போது 1 into 10 power minus 6 that is 1 micro coulomb இது CS இப்போ இது ரெண்டு சேர்த்து எத்தனை ஆச்சுன்னா இது ரெண்டு சேர்ந்து 1 ஆச்சு எப்படி எழுதலாம் இப்ப டயகிராம் இது போடலாம் ரெண்டு சேர்ந்து 1 ஆச்சு இது ரெண்டு சேர்ந்தோட வேல்யூ வந்து CS என்னது CS equal to 1 microfarad இனி அடுத்து இந்த லைன் இப்படி போட்டுருக்கேன் இது ரெண்டு சேர்ந்ததனால தான் 1 இப்போ இந்த லைன் இப்படி போட்டுருக்கேன் இதுல ஒரு கெபாசிட்டன்ஸ் that is C3 equal to வேல்யூ என்னது 1 microfarad இத ஜாயின் பண்ணிட்டேன் இது A இது வந்து என்னது C ஓகே அதுல இருந்து வயர் எடுத்துட்டேன் இப்போ இத பாரு 1 2 3 1 2 3 அப்ப இந்த கெபாசிட்டர் இடையில மூணு மீட்டிங் பாயிண்ட் இருக்கு சோ these two are parallel அப்ப parallel ஃபார்ம்ல போடணும் என்னது இதெல்லாம் கெபாசிட்டர்ஸ் CS and C3 are in parallel so then the total or effective capacitance என்ன ஃபார்முலா parallel no அப்ப CP equal to ரெண்டு ஆட் பண்ண ஜெனரல் ஃபார்முலா C1 plus C2 ன்னு வரும் அந்த C1 இருக்க வேண்டியது என்ன இருக்கு CS plus C2 இருக்க வேண்டியது C3 is equal to 1 plus 1 மைக்ரோங்கிறது காமன் வெளிய எடுத்துக்கலாம் 10 power minus 6 so CP is equal to 1 plus 1 என்னது 2 into 10 power minus 6 farad அப்ப 2 into 10 power minus 6 farad என்னது minus 6 னா microfarad அப்ப CP இதான் parallel I mean capacitance of the capacitors in parallel this is the final capacitance now so simply we can put C to 10 power minus 6 is nothing but micro C is equal to 2 microfarad so this is the answer okay hi students இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல வரக்கூடிய book bag 1 marks நம்ம இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய 1 marks பார்க்கறோம் see the first question number 12 if voltage applied on a capacitor is increased from V to 2 volt I mean ஒரு கெபாசிட்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜோட வேல்யூ எதுல இருந்து எது வரைக்கும் இன்கிரீஸ் பண்றோம் V ல இருந்து 2 வோல்ட் வரைக்கும் இன்கிரீஸ் பண்றோம் ஓகே then choose the correct conclusion so கொடுத்திருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் terms வந்து ரிலேட்டடா இருக்கு அப்படினா charge then C capacitance then here voltage we know the formula படிச்சிருக்கோம் என்ன formula capacitance of a conductor or capacitor is equal to right Q by V Q means what charge but here the notation is what capital Q so here we need to put capital Q by V capital Q is nothing but charge V is nothing but applied voltage C is nothing but a constant called capacitance for example ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு கிளாஸ் ரூம்ல நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஸ்டூடண்ட்ஸ் வந்து உள்ள என்ன பண்ணிட்டே இருக்கோம் உள்ள வந்து சேர்த்துட்டே இருக்கோம் ஒரு 20 ஸ்டூடண்ட்ஸ் கெபாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து நம்ம 50 ஸ்டூடண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்தோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்கலா வந்து அந்த பொட்டன்ஷியல் இன் தமிழ் அழுத்தம்னு சொல்லுவாங்க அந்த பிரஷர் வந்து என்ன ஆகும்னா இன்கிரீஸ் ஆகும் ஓகேவா சோ எப்படி வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து கிளாஸ் ரூமுக்குள்ள ஃபில் பண்றோமோ அப்ப கிளாஸ் ரூம் வந்து ஒரு கெபாசிட்டர் மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டோர் பண்றது இல்ல அதே மாதிரி நம்ம நிறைய கெபாசிட்டர்ஸ் பத்தி படிச்சிருக்கோம் மொபைல் பேட்டரி இதெல்லாம் வந்து example of what capacitor right charge storage device அப்ப சார்ஜ் நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ண அந்த ரூமோட அல்லது அந்த கெபாசிட்டரோட எது இன்கிரீஸ் ஆகும் அப்படினா potential I mean the voltage potential வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்ப charge is directly proportional to what the potential difference across it இல்லையா சார்ஜஸ் உள்ள இன்கிரீஸ் பண்ண potential வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேவா if there is no charge means potential is zero but charge increases means potential is also increase so both are directly proportional okay see charge 2 times means potential 2 times okay அப்ப charge
2 times ஆச்சுன்னா potential என்ன ஆகுது 2 times. அப்ப அதாங்க சொல்லிருக்கான் potential I mean the voltage V ல இருந்து எத்தனை 2 volt increase ஆகுது. அப்ப 2 volt increase ஆகும்போது charge என்ன ஆகும் 2 times increases. Charge notation here capital Q. ஓகேவா? சரி, அப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். C is equal to இங்க கொடுத்துட்டான் என்னது voltage applied வந்து V ல இருந்து 2 volt. அப்போ voltage 2 volt increase ஆச்சுன்னா சார்ஜும் 2 times. ஏன்னா ஃபார்முலா என்னது Q is directly proportional to V. அப்ப voltage 2 times இங்க 2 times ஆச்சுன்னா சார்ஜும் 2 times. அப்ப 2 cancel, we will get the same formula. C is equal to Q by V. அப்ப மாறவே இல்ல, அதே தான் வருது. அப்ப voltage applied voltage 3 times னா சார்ஜும் 3 times. அப்ப 3 cancel. அப்ப capacitance மாறவே மாறாது. வோல்டேஜ் டபுள் ஆச்சுன்னா சார்ஜ் டபுள் ஆகும். ஓகேவா? ஆனா கெபாசிட்டன்ஸ் என்ன ஆகாது, டபுள் ஆகாது, remains the same. So okay, we know the formula Q is directly proportional to V. ஓகேவா? See the options. First Q remains the same, that's wrong. ஏன்னா voltage 2 times means charge is also what 2 times, both are directly proportional. So அப்ப அது வராது. அப்ப எது வரும்னா Q is double, voltage is double, charge is double, C is double. No, this is wrong. Then இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கணும். எங்க இருக்கு? இந்த இருக்கு இல்லையா? C remains the same, C மாறவே இல்ல, capacitance, Q வந்து double. This is the right answer. So C is the correct answer. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு ஆப்ஷன்ல பாருங்க, இந்த செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷன் தான் ஓரளவு ரிலேட்டடா இருக்கு. So first we need to remove first option and fourth option. Not only this question, for all the 1 mark questions, so we need to remove first two options from the question, right? அதுல இந்த क्वेश्चनல இருந்து ரெண்டு ஆப்ஷனை ரிமூவ் பண்ணா மீதி ரெண்டு ஆப்ஷனை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணீங்கனா ஈஸியா கரெக்ட்டான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? சோ அப்ப கெபாசிட்டன்ஸ் மாறுது. எக்ஸாம்பிள் சொல்லலாம். பக்கெட் வாட்டர் ஸ்டோரேஜ் டிவைஸ் 5 லிட்டர் வாட்டர் பிடிக்கக்கூடிய பக்கெட் அப்படினா 5 லிட்டர் தான். 8 லிட்டர்ஸ் ஊத்துனீங்கன்னா என்ன ஆயிரும், ஓவர்ஃப்ளோ ஆகி கீழ தான் போகும். அப்ப அதோட கெபாசிட்டி அதுதான். அப்ப அந்தந்த டிவைஸோட கெபாசிட்டன்ஸ் எப்பவுமே என்ன ஆகாது, மாறவே மாறாது. So capacitance is what remains the same. So this is the answer. அப்ப voltage 2 times means charge is 2 times. So அப்ப charge double but C remains the same. Okay? See, listen. Next question. Two metallic spheres of radii, two metallic spheres, one and the second one. These two metallic spheres of radii, for the first one, R1 is equal to 1 centimeter and R2 second sphere, radius 3 centimeter, then are given charges of first one, Q1 is equal to charge value minus 1 into 10 power minus 2 coulomb, and for the second one, Q2 is equal to 5 into 10 power minus 2 coulomb. And if these are connected by a conducting wire, see this is the conducting wire, to find the charge on the bigger sphere. In the bigger sphere la irukra charge enna connect பண்றதுக்கு முன்னாடி first sphere la charge வந்து 1 into minus என்கிறது வேண்டாம், அது actually minus என்கிறது குறிக்கும் அப்படினா it's a negatively charged sphere, this is a positively charged sphere, but magnitude வரும்போது minus வராது. Okay, anyway, so here value 1 into 10 power minus 2, here 5 into 10 power minus 2 before connected by a conducting wire. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகலாம், சார்ஜஸ் வந்து இங்க இருந்து இங்கேயும் இங்க இருந்து இங்கேயும் என்ன ஆகலாம், டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். ரைட்? see, these two are connected in parallel. சீரிஸ் நினைப்பீங்க, சீரிஸ் கிடையாது. the wire is connected இல்ல, இந்த வயருக்கு இது ரெண்டும் சீரிஸ். ஆனா இந்த ஸ்பியரும் இந்த ஸ்பியரும் எப்படி இருக்கும், parallel. வேணா செக் பண்ணுவோம். see, one sphere and the second sphere, இது வேணா எப்படி சீரிஸ்னு எடுத்துக்கலாம். ஆனா see, at this point three meeting points, 1 2 3, here 1 2 3, மூணு மீட்டிங் பாயிண்ட் வருது. ஓகே, இது ஸ்பியர் A ன்னு எடுத்துக்கலாம், இது ஸ்பியர் B ன்னு எடுத்துக்கலாம். இப்ப 3 மீட்டிங் பாயிண்ட்ஸ்னால இது parallel தானே. இப்ப இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து இப்படி போலாம், இப்படி வரலாம், டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது ஒரே மாதிரி என்ன ஆகாது, இங்க இருக்கிறது அப்படி இங்க இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, see, anyway we know that. அப்ப படிச்சிருக்கீங்க, resistors are connected in series, இல்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து charges or capacitors are connected in series எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? சீரிஸ்ல இருந்துச்சு அப்படின்னா each capacitor carries what, same amount of charge but different amount of potential. ஆனா இது parallel இருக்கு இல்லையா? 1 2 3, 3 meeting points னா parallel. இப்ப parallel இருந்துச்சுன்னா எது சேம்னு படிச்சிருக்கோம், potential is same. அப்ப potential of the sphere VA
is equal to potential of the sphere B. That is VB. That means VA is equal to VB. We know the formula, potential formula என்ன? ஏற்கனவே last classல படிச்சிருக்கோம். என்னது? Potential at a point D to a point V is equal to 1 by 4 pi epsilon naught into Q by R. இப்போ நான் யூஸ் பண்ண போறேன். VA இருந்தா என்ன போடணும் இங்க? Q1 R1. VB இருந்துச்சு எப்படி போடணும் ஃபார்முலா 1 by 4 pi epsilon naught into Q2 by R2. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 by 4 pi epsilon naught into Q1 by R1 is equal to VB. 1 by 4 pi epsilon naught into Q2 by R2. Correcta? See. அப்ப 1 by 4 pi epsilon 1 by 4 pi epsilon cancel. So Q1 by R1 is equal to Q2 by R2. இப்ப இது என்ன தெரியுது? நியூமரேட்டர் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும், டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவல். அப்படிதானே இருக்கு? We can write from this, we can write what? Q1 is equal to Q2. எழுதலாம். Right? R1 equal to R2 இருந்தால் இதே மாதிரி Q1 is equal to இங்க Q2. அப்ப total charge என்ன? Total charge இங்க என்ன இருக்கு? இது 1, இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. into 10 power minus 2 coulomb. Add பண்ணா 6 into 10 power minus 2 coulomb. இது Q. Q and Q2 equal என்ன அர்த்தம்? இதுல 50% இங்க இருக்கும், 50% அங்க இருக்கும். அப்ப பிகர் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய சார்ஜ்ங்கிறது டோட்டல் சார்ஜ்ல வந்து பாதி. பாதியின் அளவு 6 by 2 into 10 power minus 2 is equal to 3 into 10 power minus 2 coulomb. Upon bigger sphere, the amount of charge 3 into 10 power minus 2 coulomb. When these two spheres are connected by a conducting wire. Okay.